தாம்பரம் வேளச்சேரி சாலையில் சிக்னலில் காத்து நின்று டயர்ட் ஆயிட்டீங்களா? இல்லை, நீங்கள் கவலையே படாதீங்க. கீழ்ப்பாக்கத்தில் 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு ராட்சச 6 வழி உயர்மட்ட பாலம் வரப்போகுது. அது மட்டும் இல்லை, தாம்பரம் மேடவாக்கம் வேளச்சேரி மக்களோட பல கால கனவான மெட்ரோ ரயில் திட்டமும் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. ஒரே கல்ல 2 மாங்காய் மாதிரி பாலம் மேலேயும் மெட்ரோ கீழேயும் வர்ற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான பிளான் ரெடி ஆகிட்டு இருக்கு. சென்னையோட டிராஃபிக்கை டோட்டலாக மாற்ற போகிற அந்த 1000 கோடி ரூபாய் பட்ஜெட் திட்டங்கள் என்னென்ன, எப்போ வேலையெல்லாம் ஆரம்பிக்க போகுது? புறநகர் வாசிகளோட நீண்ட கால கனவு. தாம்பரம் முதல் வேளச்சேரி வழியாக கிண்டியை இணைக்கிற இந்த 21 கிலோமீட்டர் மெட்ரோ வழித்தடம் சென்னையோட போக்குவரத்து வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக கண்டிப்பாக இருக்கும். தற்போது தாம்பரத்தில் இருந்து வேளச்சேரி செல்வதற்கு பேருந்தில் போகிறதுக்கே நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழலில் இந்த மெட்ரோ சேவை தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா பயண நேரம் கண்டிப்பாக பாதியாக குறையும். பள்ளிக்கரணை மற்றும் மேடவாக்கம் போன்ற வேகமாக வளர்ந்து வர பகுதிகளில் நில மதிப்பு மேலும் அதிகரிக்கவும் வணிக ரீதியான வளர்ச்சி ஏற்படவும் இது கண்டிப்பாக வழிவகுக்கும். சென்னையோட புறநகர் பகுதிகள் இப்போ அசுர வேகத்தில் வளர்ந்துட்டு இருக்கு. குறிப்பாக கிழக்கு தாம்பரம், மேடவாக்கம், பள்ளிக்கரணை பகுதிகளில் இருக்கிற அந்த டிராஃபிக் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண தமிழ்நாடு அரசு இப்போது ஒரு அதிரடியான சில திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. தாம்பரம் கீழ்ப்பாக்கம் ஏரி பகுதியில் சுமார் 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6 வழித்தடங்களை கொண்ட புதிய மேம்பாலம் அமைக்கிறதுக்காக ஒரு ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டிருக்கு. இந்த பாலமானது கீழ்ப்பாக்கம் சந்திப்பிற்கு பக்கத்தில் தொடங்கி கிழக்கு தாம்பரம் புறவழி சாலையையும் தாம்பரம் வேளச்சேரி பிரதான சாலையையும் இணைக்கிற வகையில் திட்டமிடப்பட்டிருக்கு. முதல்ல கீழ்ப்பாக்கத்தில் அமைய போகிற அந்த 6 வழி உயர்மட்ட பாலம், இது கிழக்கு தாம்பரம் பைபாஸ் சாலையை அப்படியே வேளச்சேரி மெயின் ரோட்டோட இணைக்க போகுது. அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தாம்பரம் கிண்டி வேளச்சேரி வழித்தடத்துக்கான மிக முக்கியமான விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்கிறதுக்காக ஆலோசகர்களை நியமிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லை, கோயம்பேடுலேருந்து பட்டாபிராம் மெட்ரோவுக்கும் 2400 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வந்தாச்சு. ஆனாலும் வருங்காலத்தில் இந்த பகுதியில் அமைய இருக்கிற அந்த தாம்பரம் வேளச்சேரி கிண்டி மெட்ரோ ரயில் திட்டப்பணிகளோட அந்த பாலம் எந்த அளவுக்கு ஒருங்கிணைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பியிருக்கு. முன்னாடி மேடவாக்கம் மற்றும் வேளச்சேரி பகுதிகளில் பாலம் கட்டினப்போ ஏற்பட்ட அந்த சவால்களை தவிர்க்கும் பொருட்டா மெட்ரோ ரயில் வடிவமைப்போட இந்த பாலத்தையும் இணைத்து செயல்படுத்துறது குறித்து தற்போது விரிவான ஆலோசனைகள் நடைபெற்று வருது. இதோட தொடர்ச்சியாக சென்னையோட போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்காகவும் எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காகவும் 2 முக்கிய வழித்தடங்களில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி விரைவில் தொடங்கப்பட இருக்குது. இந்த மேம்படுத்தப்பட்ட போக்குவரத்து திட்டங்கள் நகரோட நீடித்த வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. இந்த மாத தொடக்கத்தில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் 2 டிபிஆர் பணிகளுக்கான ஆலோசனை ஒப்பந்தங்களை இறுதி செஞ்சுருக்காங்க. இதில் கலங்கரை விளக்கம்ல இருந்து உயர் நீதிமன்றம் வரையிலான 4வது வழித்தட நீட்டிப்பு மற்றும் தாம்பரம் கிண்டி வேளச்சேரி வழித்தடம் ஆகியவை அடங்கும். இந்த டிபிஆர் அறிக்கைகள் வழித்தட தேர்வுகள், பயணிகள் போக்குவரத்து திறன், பல முனை போக்குவரத்து ஒருங்கிணைப்பு மற்றும் தொழில்நுட்ப சாத்தியக்கூறுகளை மதிப்பிடும். இதன் மூலமா எதிர்கால திட்ட அமலாக்கத்திற்கான தகவல் அறிந்த முடிவுகளும் எடுக்கப்படும். சுமார் 7 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த நீட்டிப்பு மெரினா கடற்கரை மற்றும் தலைமைச் செயலக பகுதிக்கு மெட்ரோ இணைப்பை மேம்படுத்துகிற நோக்கத்தோட திட்டமிடப்பட்டிருக்கு. இது தினசரி பயணிகளுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் சிறந்த ஒரு அணுகலை வழங்கி நகர்ப்புற போக்குவரத்தை மேம்படுத்துங்கிறத டவுட்டே இல்லை. சுமார் 21 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த வழித்தடம் தாம்பரம், மேடவாக்கம், பள்ளிக்கரணை, வேளச்சேரி போன்ற புறநகர் பகுதிகளை சிஎம்ஆர்எலோட 1வது வழித்தடத்தில் இருக்கிற கிண்டி மெட்ரோ நிலையத்தோட இணைக்கும். இந்த வழித்தடம் தாம்பரம், மேடவாக்கம், வேளச்சேரி மற்றும் கிண்டி ஆகிய இடங்களில் பல முனை போக்குவரத்து ஒருங்கிணைப்பை எளிதாக்கும். இந்த 2 திட்டங்களுக்கும் எம்எஸ் சிஸ்ட்ரா எம்விஏ கன்சல்டிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதற்கான ஒப்பந்த மதிப்பு முறையே 38,20,000 மற்றும் 96,19,000 ஆகும். ஆய்வுக்கான கால அவகாசம் 120 நாட்கள் என சிஎம்ஆர்எல் ஒரு அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமாக கோயம்பேடு பட்டாபிராம் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு 2442 கோடி ரூபாய் ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. நிலம் கையகப்படுத்தல் உள்ளிட்ட பணிகளை தொடங்குறதுக்கு
மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு அரசு அனுமதி கொடுத்தாச்சு. மேற்கு சென்னை வாசிகளோட பெரும் எதிர்பார்ப்பா இருந்த கோயம்பேடு பட்டாபிராம் வழித்தடத்துக்கு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது ரொம்ப பெரிய முன்னேற்றம். குறிப்பா ஆவடி மற்றும் பட்டாபிராம் பகுதிகளில் புதுசா அமைய இருக்கிற ஐடி பூங்காக்களுக்கு போற ஊழியர்களுக்கு இந்த மெட்ரோ நேரடி இணைப்பை வழங்கும். இது பூந்தமல்லி நெடுஞ்சாலையில ஏற்படுற போக்குவரத்து நெரிசலை பெருமளவு குறைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. கோயம்பேடுல இருந்து பட்டாபிராம் வரைக்கும் 21.76 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த புதிய வழித்தடம் அமைய இருக்குது. இந்த வழித்தடம் கோயம்பேடு, ஆவடி மற்றும் பட்டாபிராம் ஆகிய முக்கிய பகுதிகளை இணைக்குது. ராஜ கீழ்ப்பாக்கம் சந்திப்பு. ஏன் இந்த பாலம் இவ்வளோ முக்கியம்? தாம்பரம் வேளச்சேரி சாலைங்கிறது சென்னையோட மிக முக்கியமான லைஃப்லைன் சாலைகளில் ஒன்று. குறிப்பாக ராஜ கீழ்ப்பாக்கம் சந்திப்பில் கிழக்கு தாம்பரம் பைபாஸ் சாலை இணைகிறதுனால காலை மற்றும் மாலை நேரங்களில் வாகனங்கள் கிலோமீட்டர் கணக்கில் அணிவகுத்து நிற்கிறது ரொம்ப வாடிக்கையான ஒன்று. இப்போ அமைய இருக்கிற இந்த 6 வழி மேம்பாலம் சிக்னல் இல்லாத தடையற்ற போக்குவரத்தை உறுதி செய்யும். குறிப்பாக புறநகர் பகுதிகளில் இருந்து ஐடி காரிடார் நோக்கி செல்கிற பயணிகளுக்கு இது கண்டிப்பாக மிகப்பெரிய வரப்பிரசாதமாக தான் இருக்கும். ஊபர் செயலி மூலமாக மெட்ரோ டிக்கெட் புக் பண்ணலாமா? இந்த மாத தொடக்கத்தில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் ஊபரோட சேர்ந்து ஊபர் செயலி மூலமாக டிக்கெட் சேவைகளை வழங்கியிருக்கு. ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸோட சேர்ந்து இந்த சேவை தொடங்கப்பட்டிருக்கு. இனி சென்னையில் இருக்கிற ஊபர் பயனர்கள் தங்களது மெட்ரோ பயணங்களை திட்டமிடுறதோட QR அடிப்படையிலான டிக்கெட்களையும் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். மேலும் நிகழ்நேர போக்குவரத்து தகவல்களையும் ஊபர் செயலி வழியாக கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஏன் மெட்ரோவை மக்கள் இவ்வளோ கொண்டாடுறாங்க? 2025 ஜூலை மாதத்தில் 1 கோடி பயணிகளை தாண்டினது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கு முக்கிய காரணம் சென்னையோட கடும் வெயிலில் இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏசி பயணம் மற்றும் போக்குவரத்து நெரிசலில் சிக்காம குறித்த நேரத்தில் செல்றதுக்கு முடிகிறதும் தான் இதோட முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அறிமுகப்படுத்தப்பட்டிருக்க வாட்ஸ்அப் டிக்கெட் மற்றும் ஊபர் செயலி மூலமாக டிக்கெட் எடுக்கிற வசதிகள் தொழில்நுட்பத்தை விரும்புகிற இளைஞர்களை மெட்ரோ பக்கம் கண்டிப்பாக ஈர்த்திருக்குன்னு தான் சொல்லணும். ஜூலை 2025 1 கோடிக்கும் அதிகமான பயணிகளை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் முதன்முறையாக பதிவு செஞ்சுருக்காங்க. அதிகாரப்பூர்வ தகவலின்படி ஜூலை 1 ஜூலை 31 வரைக்கும் மொத்தம் 1,78,835 பயணிகள் மெட்ரோ ரயில்களில் பயணிச்சிருக்காங்க. ஜூலை 4, 2025 அன்னைக்கு அதிகபட்சமாக 3,74,948 பயணிகள் பயணித்து புதிய சாதனை படைக்கப்பட்டிருக்கு. இந்த ராஜ கீழ்ப்பாக்கம் 6 வழி பாலமும் தாம்பரம் வேளச்சேரி கிண்டி மெட்ரோ திட்டமும் வெறும் கான்கிரீட் கட்டுமானங்கள் மட்டும் இல்லை, இது லட்சக்கணக்கான சென்னை மக்களோட அன்றாட வாழ்க்கையை எளிதாக்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முன்னெடுப்பு. குறிப்பாக தென் சென்னையோட தகவல் தொழில்நுட்ப துறையில் பணியாற்றுறவங்களுக்கு, கல்லூரிகளுக்கு செல்கிற மாணவர்களுக்கும் இந்த புதிய வழித்தடங்கள் பல மணி நேர பயண சேமிப்பை தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. 2025 ஜூலையில் 1 கோடி பயணிகளை கடந்து சென்னை மெட்ரோ சாதனை படைச்சிருக்கிறது மக்கள் பொது போக்குவரத்தை நோக்கி எவ்வளோ வேகமாக மாறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நமக்கு காமிக்குது. இப்போது ஊபர் போன்ற செயலிகளோட இணைஞ்சிருக்கிறது மெட்ரோ பயணத்தை இன்னும் டிஜிட்டல் மயமாக மாற்றிருக்கு. கோயம்பேடில் இருந்து பட்டாபிராம் வரைக்கும் அமைய இருக்கிற இந்த புதிய வழித்தடங்கள் சென்னையோட மேற்கு பகுதியையும் ரொம்ப சீக்கிரமாகவே சென்னையோட மைய பகுதியோட நெருக்கமாக மாற்றிடும். இந்த திட்டங்களில் நீங்கள் அதிகம் எதிர்பார்த்து காத்திருக்கிறது எதுக்காக? ராஜ கீழ்ப்பாக்கம் 6 வழி பாலத்துக்காகவா அல்லது தாம்பரம் வேளச்சேரி மெட்ரோ ரயில் சேவைக்காகவா? உங்கள் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் குறையிறதுக்கு வேற என்னென்ன மாற்றங்கள் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். Subscribe to One India and never miss an update.